வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம் சொன்னால், மஞ்சுளா படுகவர்ச்சியாக நடித்த படங்களில் முதல் இடத்தை பிடிக்கும் படம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மஞ்சுளா தமிழ் சினிமாவில் பல படங்களில் கவர்ச்சியாக நடித்துள்ளார். ஆனால் மஞ்சுளா படுகவர்ச்சியாக நடித்த படங்களில் முதல் இடத்தை பிடித்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1975 வெளிவந்த படம் டாக்டர் சிவா. இந்த படத்தில் தாஜா பண்ணி நாக்கா இந்த ரோஜா சிரிக்கும் இப்ப தாஜா பண்ணுவே என்ற ஒரு பாடல் காட்சி அமைந்திருக்கிறது. சிவாஜி மஞ்சுளா இருவரும் பாடும் பாடல் காட்சி இது. இந்த பாடலில் மஞ்சுளா மிக மிக படுகவர்ச்சியாக பாடல் முழுவதுமே நடித்திருப்பார். இதைவிட மோசமாக எந்த படத்திலும் நடித்ததில்லை. சிவாஜியும் மஞ்சுளாவும் இணைந்து பாடும் படுக்கையறை பாடல் காட்சியாகவும் அமைகிறது. மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற நல்லவர் குரலுக்கு மதிப்பிருக்கும் இந்த நாட்டிலே என்ற ஒரு பாடல் காட்சி வரும். இந்த பாடல் காட்சியின் இடையிலே மஞ்சுளா சட்டி பிரா அணிந்து தண்ணீரில் நீந்தும்படியாக ஒரு கவர்ச்சி காட்சி வரும். இது ரொம்பவும் படுகவர்ச்சியாக இருக்கும். இந்த காட்சி அந்த நேரம் ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆக டாக்டர் சிவா படத்தில் இடம்பெற்ற இந்த தாஜா பண்ணினாக்கா இந்த ரோஜா சிரிக்கும் என்ற பாடல் காட்சியே மஞ்சுளா நடித்த படங்களில் படுகவர்ச்சியாக நடித்த படம் ஆகும். ஆகவே இதுவே முதல் இடத்தை பிடிக்கிறது. அடுத்து மற்றொரு படம் 1973 வெளிவந்த படம் மறுபிறவி. முத்துராமன் மஞ்சுளா நடித்த படம். இந்த படத்தில் சொந்தம் இனி உன்மடியில் சொர்க்கம் இது என்ற எஸ்பிபி பாடும் பாடல் காட்சி வரும். இந்த பாடல் காட்சி முழுவதும் மஞ்சுளா படுகவர்ச்சியாக நடித்திருப்பார். முத்துராமனும் மஞ்சுளாவும் இணைந்து நடித்த பாடல் காட்சியாகும். மேலும் இந்த மறுபிறவி படம் முழுவதிலுமே மஞ்சுளா படுகவர்ச்சியான கேரக்டர்லேயே நடித்திருப்பார். இந்த படத்திற்கு அந்த நேரம் சர்டிஃபிகேட் சென்சார் போர்டு கொடுத்தது. இந்த பாடல் காட்சிகளில் மஞ்சுளா படுகவர்ச்சியாக நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கன்னடம் சந்திக்கிறேன். நன்றி.